பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமையும் கிருபையும் மகா இரக்கமும் நிறைந்த நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உன்னதமான தேவனாய் இருக்கிறார். அவர் சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தராக இருக்கிறார். கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். நாம் தியானிக்கும்படியாக 2 கொரிந்தியர் 1 வசனம். நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்த உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள். எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள். பாருங்க, ஊழியத்துல எவ்வளவு பாடுகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எல்லா சோதனைகள் நடுவிலும் பாடுகள் நடுவிலும் தம்முடைய ஆறுதலை நமக்கு தந்து நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். 6வது வசனத்துல படிக்கிறோம், ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனால அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. இந்த அருமையான காலை நேரத்தில் நம்முடைய ரட்சிப்புக்கு பலன் உண்டு என்கிறத கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அறிய வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்கு போகிறார்கள், வருகிறார்கள். ஆனால் என்ன பலன்? நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை அநேகருக்கு இல்லை. ரட்சிப்பு என்றால் என்ன என்று அநேகருக்கு தெரியாது. 2வதாக ரட்சிக்கப்பட்டால் என்ன கிடைக்கும் என்கிறதும் தெரியாது. ஏதோ போகிறார்கள், வருகிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், பாடுகிறார்கள். அப்படி அல்ல. தேவனோடு நமக்கு ஒரே ஒரு நல்ல உறவு வேண்டும். நல்ல ஒரு கம்பேனியன்ஷிப் கர்த்தரோடு நமக்கு வேண்டும் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 89 வசனத்துல அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நீர் என் தேவன், என் பிதா, என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் ரட்சிப்பின் கன்மலையாய் இருக்கிறார். அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். விலையேற பெற்ற ரட்சிப்பை தந்திருக்கிறார். எபேசியர் 1 வசனம் படிக்கும்போது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டபோது, சுவிசேஷ வார்த்தைகளை கேட்கிறோம், வசனத்தின் மூலமாக கேட்கிறோம். அது நம்மை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறது. அதை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியை நாம் முத்திரையாக பெற்றிருக்கிறோம். இந்த ஒரு ஆசீர்வாதம் விலையேற பெற்றது. அதாவது, நான் கர்த்தருக்கென்று நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள். எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஆண்ட பல பாடுகள் உண்டு. இதை தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் பாட அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மோசே தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். அப்படி எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த அனுபவத்தில் நிலைத்திருப்போம். தேவனுக்கு என்று கனி கொடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவராய் இருக்கிற பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த நல்ல காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே காணப்பட கிருபை தந்தீர். இரவெல்லாம் பாதுகாத்தே நடத்தினீர். புதிய நாளிலே புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்தும். உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.